தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் குண்டு குண்டாக சூப்பராக நம்ம பால் கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சுட சுட பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் நீரன் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது பொதுவாக எல்லாருமே கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செய்யும்போது மாவு வச்சுட்டு சுற்றி உட்காந்துட்டு அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுட்ருப்போம். அப்போ எதாவது கதை பேசிட்டு சிரித்து பேசிட்டு எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த ஃபீலிங் நேற்று எங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இன்றைக்கி காமிக்க போகிறோம். ரொம்ப ஒரு காம்படிஷன் மாதிரி ஆகிப்போச்சு கொஞ்ச நேரத்தில். ஏன்னா பெருசாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சுட்டு யார் ஃபர்ஸ்ட்டு பண்ணி முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் மாதிரி. அப்போது அது சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டாங்க. ஸோ நீட்டாக இருக்கணும், பெருசாக யாராவது போட்டிங்கன்னா அவங்க ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நான் ஒலை வச்சுருக்கேன் கொழுக்கட்டை வேக போடுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஒரே மாதிரியாக ஈவனாக வந்துச்சு எல்லா கொழுக்கட்டையும். நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி போட்டோம். ஸோ அப்போ நான் இந்த மாதிரி சின்ன ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிகிட்ருப்பேன் அவங்கக்கிட்ட. எப்படி பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு. இப்போது வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இது ஒலை கொதிச்சிருச்சு. இப்போ நான் பால் கொழுக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரே அடியாக போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். இது புழுங்கரிசி ஊற வச்சு தான் நான் போட்டேன். அதனால உடையில. இதே பச்சரிசி மாவில் செய்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும் உடனே கலக்கணும்னா. அதனால நல்லா ஒலை கொதிக்க விட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்துட்டு அப்புறமா அடுத்த பேட்ச் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாது. அது இல்லாமல் இது நான் ஏற்கனவே கொழுக்கட்டை ரெசிபிலெல்லாம் காமிச்சிருப்பேன். மாவு ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஒலை காஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ 2வது பேட்ச் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அப்புறமா இதை கலக்கி விட்டோம்னா ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் இது எதுக்குன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற பாயசம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாவு கரைச்சி நம்ம அந்த பாயசத்தில் சேர்க்கறதுக்காகன்னு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி நம்ம பாயசத்தில் சேர்த்திக்கலாம். அப்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. அதுக்காக தான் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கரைச்சி வச்ச மாவையும் நான் இந்த பாயசத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் நான் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பால் எடுத்தும் சேர்க்கலாம், அது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ நான் பால் சேர்க்கல. தேங்காய் அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த இதில் பாயசத்தில் ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ அடுத்து வெல்லம் 1/2 கிலோ அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு 600 கிராம் கிட்ட வெல்லம் எடுத்திருந்தேன். அதையும் கரைச்சி வடிகட்டி இப்போ இதில் பாயசத்தில் சேர்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோ தான். இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பால் கொழுக்கட்டை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதிலே வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் புழுங்கல் அரிசியில் பண்ணது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்ததுன்னா இந்த மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா பசவாக இருந்துச்சு மாவு வெந்ததுக்கப்புறமா. ஸோ நல்லா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் பால் கொழுக்கட்டை செஞ்சு. ஸோ நேற்றா ஒரு அது பண்ணுறதுக்குன்னு ஒரு மூட் வரணும், அப்போ தான் செய்ய முடியும். ஸோ நேற்றா எல்லாம் பண்ணினோம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிட முடியும். தேங்காய் பால் எல்லாம் எடுத்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான சமையலோட உங்களை வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.